அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, நாங்கள் மறுபடியும் ஒரு அவேர்னஸ் வீடியோஸோட உங்களை சந்திக்கிறோம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல் சொன்ன வீடியோவில் இந்த தொலைத்தொடர்பு நிறுவனத்திலேருந்து நாங்கள் பரிசுகள் அறிவிச்சிருக்கிறோம்னு சொல்லி ஒரு லிங்க் ஒன்று பரவலாக பரவிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக கிளம்பி வந்துருக்குறாங்க. பேங்க் லிங்க் ஒன்றை போட்டு அதில் நிவாரணம் பெறுதாண்டு. இதை நான் உங்களுக்கு எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. நீங்கள் வந்து இந்த உண்மை நிலவரத்தை புரிஞ்சு கொள்ள கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ஏனெண்டா அந்த லிங்கில் நீங்கள் வடிவாக பார்த்துக்கொள்ளுங்க. மேலே ஒரு பேங்க், அந்த பேங்க்ல இருந்து நாங்கள் நிவாரணம் உங்களுக்கு வழங்குறோம் என்று சொல்லி அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு இந்த கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணிட்டு இது 5 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இப்படி நீங்கள் ஷேர் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த நிவாரணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் என்ற ஒரு பொய்யான தகவல் ஒன்று வழங்கப்பட்டு கொண்டு இருக்குது. அதோட இப்போ எந்த ஒரு பேங்குமே இப்படி உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமா வராது, வாட்ஸ்அப்ல அனுப்ப மாட்டாங்க. உங்களுக்கு நிவாரணம் தாரம், கிஃப்ட் தாரம், இது அதிர்ஷ்டம் விழுந்திருக்குன்னு எந்த பேங்குமே இப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப்லயோ எஸ்எம்எஸ்லயோ அனுப்ப மாட்டாங்க. அதே இப்போ பேங்க்ல வேணா முன்னுக்கு அதில் எழுதி வைப்பாங்க, நிவாரணம் வழங்குவோம் மட்டும். மற்றபடி இதெல்லாம் நம்ப வேணாம் ஒரு நாளும். இப்போ நீங்கள் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த பேங்கால் உங்களுக்கு வழங்கப்படுது அப்படின்னு சொன்னால் அவங்க நீங்கள் இப்போ அந்த பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ கால் பண்ணியோ இல்லை நார்மலாக ஒரு மெசேஜ் போட்டு இப்படி நாங்கள் ஒரு கொடுப்பனவு திட்டம் ஒன்று ஆரம்பிச்சுக்கிறோம், இது தேவையான நீங்கள் நேரடியாக எங்களோட கதைச்சு அது சம்பந்தமான விளக்கங்களை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லிவிடுமே தவிர இப்படி ஒரு லிங்கை கிளிக் பண்ணி போட்டு இந்த கொஸ்டின்ஸுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுங்க அப்படி என்று அவங்க சொல்ல மாட்டாங்க. இப்போ இதுவும் ஒரு ஸ்கேம் தான், இதுவும் முதல் மாதிரி தான். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு பேங்கோட பேர் போட்டு தான் அந்த லிங்க் ஷேர் பண்ணப்படுது. ஆனால் அந்த லிங்க் யூஆர்எல்லை நீங்கள் செக் பண்ணீங்கன்னா அது நான் முதல் சொன்ன மாதிரி XYZ அப்படி ஏதோன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கால போகுது. நான் திருப்பியும் ஏன் இது உங்களுக்கு சொல்கிறேன்டா, இப்படி பரவலான பல ஸ்கேம் நடந்து கொண்டிருக்கு. நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு அதில் போயிட்டு ஃபில்லப் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா இப்படி தான் நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸை மறுபடியும் இந்த வச்சுக்கொள்ளு அப்படின்ட்டு சொல்லி தூக்கி கொடுக்குறதா இருக்கும். இப்போ நான் ஏன் மறுபடியும் உங்களை சொல்கிறேன்டா, இது சம்பந்தமான நாலேஜ் இல்லாத ஆக்களை வச்சு அவங்களோட டீட்டெயில்ஸ் எடுத்து பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படியான அதுகளை எடுத்து கொஞ்சம் காசு மோசடி பண்ணுறதும், இல்லை உங்களோட ப்ரைவேட் ஃபோட்டோஸாக இருக்கலாம், இல்லை வீடியோஸ் அப்படி ஏதாவது ஒன்று எடுத்து இப்போ நீங்கள் எனக்கு இவ்வளவு காசு தரணும் இல்லாட்டி நான் இதை இன்டர்நெட்டில் போடுவேன் அப்படி என்று சொல்கிற ஒரு கும்பலும் இப்போ அதிகரித்து கொண்டு இருக்குது. இப்போ நான் இதுக்காண்டி தான் சொல்கிறேன், இப்படியான லிங்க்ஸ்கள் வந்தால், அதாவது இப்போ ஒரு பேங்க்ல இருந்து இல்லை ஒரு நிறுவனத்தில் இருந்து நாங்கள் இப்படி பரிசுகள் வழங்குறோம்னு அறிவித்தா முதல் அந்த நிறுவனம் ஒன்று இருக்குதான்னு கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளுங்க. அப்படி அந்த நிறுவனம் இருக்குண்டா பக்கத்தில் போயிட்டு அந்த நிறுவனத்திலேயே நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க. இப்படி ஒன்று சொல்கிறாங்க, அது உண்மையா, இது வழங்கப்பட்டிருக்கிறதா என்றதை முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த லிங்குகளை நீங்கள் அமர்த்தி அது சம்மந்தமான கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணுறதோ அப்படியான இதுகளை பார்த்துக்கொள்ளுங்க. இது ஒரு அவேர்னஸ் பதிவு. இப்படியானதுகள் போலியான விளம்பரங்களில் நீங்கள் போயிட்டு அமர்த்தி உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் இன்னொரு ஆளுக்கு பகிராதீங்க. இப்படி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ உங்களுக்கு அனுப்பியிருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவில் இருக்க விஷயங்களை அவங்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். அப்படி அவங்களுக்கு இது என்னென்னு தெரியாமல் அவங்க இதே தொடர்ந்து இப்போ ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி தான் அந்த லிங்க்லேயும் அனுப்ப போகிறாங்க. இந்த லிங்கை ஒரு 20 பேருக்கு அனுப்புங்கன்னா அவங்க திருப்ப அனுப்பிக்கிட்டே இருக்க போகிறாங்க. இப்போ பாதிக்கப்பட போகிறது நீங்கள் அனுப்ப போகிற அனைத்து எல்லாரும் தான். நீங்கள் இந்த வீடியோவை இப்போ முழு பேருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. முடிஞ்சால் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், இப்படி எல்லாம் இருக்குன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணி விடுங்க. நன்றி. இது போல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும், இல்லை இது சம்மந்தமாக உங்களுக்கு இன்னும் விளக்கம் வேணும்னா நீங்கள் இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நேரடியாக இன்பாக்ஸில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கால் பண்ணியோ இல்லாட்டி வாய்ஸ் மூலமோ இது சம்பந்தமான மேலதிக தகவல்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய மாதிரி இருக்கும். நன்றி.